நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு மதிப்பீடு திரு துக்ளக் ரமேஷ் பார்வையில் சொல்ல முடியுமா? மதிப்பிற்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை ஒட்டி என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4 ஆண்டு ஆட்சியினுடைய செயல்பாடுகளை நான் மதிப்பிடுகிற போது என்னுடைய பார்வைக்கு புலப்படுகிற சாதகமான அம்சங்களையும் நான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் வாக்களித்த மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களா, மகிழ்ச்சியில் இருக்கிறார்களா, ஏமாற்றத்தில் இருக்கிறார்களா என்பது குறித்தும் நாம் விரிவாக பார்க்க வேண்டும். பிளஸ் மைனஸ் 2 சொல்றேன்றீங்க. ஆமாம், நிச்சயமாக. முதலில் வரவேற்கத்தக்க அம்சங்களாக நான் பார்ப்பது, இந்த ஆட்சி குறிப்பாக பெருவாரியான மக்கள் வாக்களிப்பதற்கு காரணமாக இருந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறது, சிலவற்றை நிறைவேற்றவில்லை. கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் என்று சொல்லுகிற போது அவை தேவையற்ற வாக்குறுதிகள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஆட்சியுமே சில இலவசங்களை அறிவிக்கிற போது பொருளாதார வல்லுநர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சில அவசியமான திட்டங்களாக, தேவைப்படுகிற திட்டங்களாக இருக்கின்றன. அந்த வகையில்தான் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இளம் வயதில் பசியினுடைய கொடுமையை அனுபவித்த காரணத்தால் வறுமை காரணமாக தங்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாத சூழ்நிலை இருந்ததை உணர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு சிறிய அளவிலே அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்த நிலையில் அதை தமிழ்நாடு முழுக்க நிறைவேற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதை நிறைவேற்றுவதன் காரணமாக மாநிலத்திற்கு ஏற்படுகிற நிதிச்சுமையை பற்றி அவரிடம் சுட்டிக்காட்டினார்கள். ஆனாலும் அந்த நிதிச்சுமையை தாங்கக்கூடிய நிதிச்சுமை தான், ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிதிச்சுமை தான். அதன் காரணமாக ஏராளமான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கல்வி அறிவு பெறுகிறார்கள், குறிப்பாக ஆரம்ப கல்வியை பெறுகிறார்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கு அரசு பள்ளிக்கு வருகிற குழந்தைகள் மதியம் உணவு கிடைக்கும். காலையிலே அவர்கள் வீட்டிலே சில வீடுகளிலே கஞ்சி குடிப்பார்கள், சில வீடுகளிலே டிஃபன் இருந்தால் டிஃபன் கிடைக்கும். ஆகவே அந்த குழந்தைகளை பற்றி சிந்தித்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். அது ஒரு வரவேற்கத்தக்க திட்டம். அது பொருளாதார ரீதியாக என்ன பாதிப்பை ஏற்படுத்தினாலும் செயல்படுத்த வேண்டிய திட்டம். ஆனால் கவர்ச்சிகரமான வாக்குறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் கொடுத்த வாக்குறுதி என்பது பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், அதற்கு உரிமை தொகை என்று அவர் பெயர் வைத்தார். ஏதோ அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை. அதில் நான் ஒரு பாதி அளவுக்கு தான் உடன்படுகிறேன், பாதி அளவுக்கு நான் உடன்படவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த 1000 ரூபாய் எப்படி வறிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெருவாரியானவர்கள் பயன்பெறுகிறார்களோ அதே போல அந்த தேவை இல்லாதவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொந்தமாக வீடு இருக்கும், ஓரிரு குடித்தனக்காரர்களையும் வைத்திருப்பார்கள், ஆனால் அரிசி அட்டை வைத்திருப்பார்கள். அரிசி அட்டை வைத்திருக்கிற காரணத்தினாலேயே பெண்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்பது, அத்தகைய பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய விவேகமான செயல்பாடாக இருக்காது. இல்ல சார், இதுல நிறைய விமர்சனங்கள் என்னவா வருதுன்னா, அனைத்து பெண்களுக்கும், அனைத்து குடும்ப அட்டைதாரர் குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய்னு சொன்னா, அப்படி நாங்கள் இல்ல, அப்படி எல்லாருக்கும் கொடுக்கலையேன்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் இன்னமும் வைக்கிறாங்கல்ல. நிச்சயமாக வைக்கின்றார்கள். அப்படி எதிர்க்கட்சிகள் கேட்பதும் பொறுப்பற்றத்தனம், அரசாங்கம் எல்லோருக்கும் தருவதும் என்று கூறுவதும் பொறுப்பற்றத்தனம். வசதி படைத்தவர்களுக்கு எதற்கு? நான் இப்போது அந்த விமர்சனத்தை வைக்கவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே சுனாமி வந்தபோது சென்னை மாநகரத்தை புரட்டி போட்டது. குறிப்பாக கடலோர பகுதியில் வசிக்கிற மக்கள் பெரும் பாதிப்புக்காளானார்கள். ஆனால்
நகர்ப்புறத்திலே சென்னை மாநகரத்திலே பல்வேறு இடங்களிலே இந்த பாதிப்புகளை இல்லாத மக்கள் தாசில்தார் ஆபீஸில் போய் ஸ்கூட்டரிலும் காரிலும் போய் நிறுத்தி ஓரமாக நிறுத்திவிட்டு அன்றைக்கு அரசாங்கம் கொடுத்த 2000 ரூபாயை வாங்கி கொண்டு போனார்கள். இதெல்லாம் அரசாங்கம் செய்த ஊதாரித்தனம் என்று நான் குற்றம் சாட்டுவேன். அதே போல தகுதியற்றவர்களுக்கு எதற்கு நான் தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். தகுதியற்றவர்கள் என்ற வார்த்தை நான் சொல்லுவதற்கு காரணம், அதை பெற அவசியம் இல்லாதவர்களுக்கு ஏன் கொடுக்கிறீர்கள்? இதை வடிகட்டுவதற்கு அரசாங்கத்தின் அதிகாரிகளால் முடியாதா நான் என்று கேட்கிறேன். மாநகராட்சி ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் வீடு வீடாக வந்து பல நேரங்களிலே கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்போ அல்லது வாக்காளர் அடையாள அட்டை விடுபட்டதை பற்றி சேர்த்தல் நீக்கல், இந்த பணிகளிலே ஈடுபடுபவர்கள் யார்? வருவாய்த்துறை, மாநகராட்சி, இவற்றினுடைய அரசாங்க ஊழியர்கள். அவர்களை வைத்து நீங்கள் ஃபில்டர் செய்ய முடியாதா? அரிசி அட்டை யார் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் வீடு தேடி போய் செக் பண்ணுங்கள். 3 மாத காலம் ஆனாலும் பரவாயில்லை. இவர்களில் தகுதி இவர்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. சொந்த வீடு வைத்திருக்கிறார்கள், அவர்களை வடிகட்டுங்கள். இப்படி வடிகட்டினால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு 1000 ரூபாய் நிறுத்தி விடலாம். இல்ல அது அவங்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பா கிளம்பிடும் சார். நாளைக்கு சார் என்ன சார் பேசுகிறீர்கள்? இப்ப நீங்க மாதேஷ் அவர்களே, நான் கேட்கிறேன், நாம் இதய சுத்தியோடு பேச வேண்டும். ரமேஷ் ஒரு நிறுவனத்திலே 50,000 ரூபாயை எவ்வளவோ சம்பளம் வாங்குகிறார். மாதேஷ் ஒரு நிறுவனத்திலே வாங்குகிறார். உங்களுக்கு அரிசி கார்டு இருந்தால், எனக்கு அரிசி கார்டு இருந்தால் அதை வாங்கக்கூடாது. நான் அரிசி கார்டு வைத்திருக்கவில்லை. நான் வைத்திருந்தால் நான் வாங்க மாட்டேன், நிராகரிப்பேன். எனக்கு இது தேவையில்லை என்று ஒப்படைப்பேன். அதுதான் நியாயமான செயல். அரசாங்க அதிகாரிகள் அந்த கணக்கெடுப்பை நடத்தாமல் வேறு எதற்கு வெட்டி வேலை பார்க்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அந்த வேலையை பார்க்க வேண்டிய, உத்தரவிட வேண்டிய சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அல்லது முதலமைச்சர் இந்த உத்தரவை ஏன் பிறப்பிக்க தவறினார்? ஆகவே அந்த திட்டம் முழுமையாக வரவேற்க இயலாத திட்டம். அதுல ஓரளவுதான் இதற்கு கவர்ச்சி திட்டம் நீங்களே சொல்றீங்க. கவர்ச்சி திட்டம் தான். இதே ஃபார்முலாவை பல ஸ்டேட்ல அதுவும் பிஜேபி எல்லாம் கொண்டு வந்து நிச்சயமாக எந்த அரசாங்கம் செய்திருந்தாலும் அதை ஏற்க முடியாது. பிஜேபி செஞ்சா நியாயம் நான் சொல்லிடுவேனா? அது பொறுப்பற்றத்தனம் என்றுதான் நான் விமர்சிப்பேன். அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம், விடியல் பயணம் என்று பஸ் ஓடுகிறது. ஆமா, நான் கேட்கிறேன், அந்த விடியல் பயணத்திலே பயணம் செய்கிற மகளிர் அத்தனை பேரும் இலவச பயணம் அவசியமானவர்களா? செக்ரட்டேரியட்டுக்கு வந்து இறங்குகிறார்கள். காலையிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் எழிலகத்திலே வந்து இறங்குகிறார்கள். வெவ்வேறு அரசு அலுவலகங்களிலே வந்து இறங்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் சர்வீஸ். எதற்காக? பல்லாயிரக்கணக்கில் ஊதியம் பெறுகிற அரசு ஊழியர்களுக்கு இலவச பஸ்ஸா? அது பொருளாதார இழப்பீடு, பொருளாதார நிர்வாகம், நிதி நிர்வாக மேலாண்மை இல்லாததற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இல்ல, இது இந்த 4 வருட ஆட்சியின் மிகப்பெரிய சாதனைகள்ல சொல்லக்கூடிய குறைபாடுகளா நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் வந்து இவையெல்லாம் நிதி நிர்வாக மேலாண்மை தோல்வி என்பதற்கு அடையாளங்கள். இல்ல, இதெல்லாம் அவங்க சாதனைன்னு சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய கடன் சுமை ஏறுவதற்கு இவையெல்லாம் தான் காரணங்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஓகே, நிதி நிர்வாக மேலாண்மையில் தோல்வி அடைந்திருக்கிறது இந்த அரசாங்கம். ஆகவே இதை நான் வரவேற்கக்கூடிய திட்டம் முழுமையாக. நான் சொல்லுவது, மதிய உணவை எடுத்துக்கொண்டு போய் 10 வீடுகளுக்கு 10 அலுவலகங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார்களே பெண்கள், காலையிலே மீன் விற்றுவிட்டு கூடையோடு வீடு திரும்புகிறார்களே, கரிகாய் விற்றுவிட்டு வீடு திரும்புகிறார்களே, அந்த பெண்கள் எல்லாம் இதை பெறுவதற்கு முழுமையாக தகுதியானவர்கள். அரசாங்க ஊழியர்களோ, வங்கிகளிலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்களோ, ஐடி நிறுவனங்களிலே பணியாற்றுகிற பெண் ஊழியர்களோ, இந்த திட்டம் அவசியமற்றது அவர்களுக்கு. இதை களைவதற்கு இந்த அரசாங்கம் இம்மியளவு முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படியானால் பொறுப்பற்றத்தனத்தின் உச்சம் என்று நான் இதை பார்க்கிறேன். இந்த அரசாங்கத்தின் பொறுப்பற்றத்தனம், ஓட்டு வங்கி அரசியல். இதுதான். இல்ல, இந்த பணம் கொடுக்கிறதே ஓட்டு வங்கி அரசியல். நிச்சயமாக ஓட்டு வங்கி அரசியல். திராவிட முன்னேற்ற கழக தேர்தலுக்கு 2026 தேர்தலில் வாக்குகள், பெண்கள் வாக்கு கணிசமாக விழும் என்று சொன்னால் அதற்கு இவையெல்லாம் தான் காரணங்கள். இதே ஸ்கீமை ஃபாலோ பண்ணி வேற ஸ்டேட்ல பண்ணியிருக்கிறவங்களும் இதே பிளான்ல தான் பண்றாங்க. நிச்சயமாக ஓட்டு வங்கி அரசியல் தான். நீங்கள் வந்து யாரை வேண்டுமானாலும் உதாரணம் சொல்லுங்கள். காங்கிரசும் காப்பி அடித்து இருக்கிறது, பிஜேபியும் காப்பி அடித்திருக்கிறது. இப்போது அதிமுக காப்பி அடிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அவங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. ஏதாவது செய்வார்கள். 1000 ரூபாய் 1500 ரூபாய் தரலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தகவலுக்காக சொல்லுங்கள். 26 தேர்தல் அறிக்கையில. ஆமா, நான் சொல்லுகிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் சில ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அவர்களுடைய ஆட்சியில் இதே போன்ற
வீணான திட்டங்கள் இல்லையா என்று கேட்டால் இருந்திருக்கிறது. நான் அதை மறுக்க மாட்டேன். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகச்சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்திய திட்டம்தான் மாணவிகளுக்கு உயர்கல்வி போவதற்கு முன்னாலேயே லேப்டாப் இலவசமாக கொடுத்த திட்டம். ஏனென்றால் அந்த குடும்பத்தினர் they are not afford to it. அந்த கம்ப்யூட்டரை வாங்கக்கூடிய நிலையில் அந்த குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இல்லை, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இல்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மடியிலே ஒரு லேப்டாப். அதிலே கூட செல்வி ஜெயலலிதா தனியார் பள்ளி மாணவிகளுக்கும் கொடுத்திருந்தால் அது பொறுப்பற்றத்தனம் என்று சொல்லலாம். அரசு பள்ளி மாணவிகளுக்கு அதே போல சைக்கிள் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நகர்ப்புறத்தில் கம்மியாக நமக்கு அவ்வளவாக தெரியாது. கிராமப்புறத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். வெளியூர்களிலே பயணம் செய்கிற போது நான் பார்ப்பேன். ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஸ்கூலுக்கு போகும் பெண்கள் 4-5 பெண்களாக பேசிக்கொண்டே பள்ளிக்கு போவார்கள். அவர்களுக்கு அந்த புது சைக்கிளை கொடுத்தவர் செல்வி ஜெயலலிதா. சைக்கிள் அது ஒரு வரவேற்கத்தக்க திட்டம். எதற்காக சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட திட்டங்களை ஒப்பிட்டு ஏதாவது ஒரு நாள் சொல்ல முடியாதா? இதுல காலை உணவு திட்டம் சொன்னீங்க, காலை சிற்றுண்டி திட்டம் நான் சொன்னேன், நிச்சயமாக வரவேற்கக்கூடிய. அதே போல சொல்ல மாட்டேன். ஆனால் உயர்கல்வி பயில போகிற பெண்களுக்கு இவர்கள் பணம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதை நான் வரவேற்கிறேன். இல்லம் தேடி மருத்துவ சேவை அது எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது சில ஊர்களில் சில பேருக்கு போயிருக்கிறது. அதை நான் நிச்சயமாக வரவேற்பேன். ஆக இப்படி சில வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆட்சி மீது ஏராளமான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் குவிந்து கிடக்கின்றன. குறிப்பாக சட்ட ஒழுங்கு நிலைமை எல்லா ஆட்சி காலத்திலுமே கொலை கொள்ளை நடைபெறாத ஆட்சியே இல்லை. முதலமைச்சரே சொல்லுவதை போல அது எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இருக்காது. ஆனால் இப்போது ரவுடிகளுக்கு பெரிய தெம்பு வந்து விட்டதை போல சட்ட ஒழுங்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் போலீஸ் நிலையங்களிலே போய் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சொன்னார் ஒருத்தர் விட்டு விடுவார்கள் என்கிற நிலை. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே போதைப் பொருள் விற்பனை அது முன்பு இருந்ததை விட அதிகரித்து இருக்கிறது. கள்ளச்சாராய மரணங்களை நாம் பார்த்தோம். பெண்களுக்கு பாலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய சீண்டல்கள், அதே போல டாஸ்மாக் விற்பனையை மட்டுமே பெரிதும் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. நான் வாருங்கள், நான் இந்த ஆட்சியினுடைய எந்த அமைச்சருக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சவால் விட்டு சொல்லுகிறேன். அவர் எந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சென்னையில அவருடைய தொகுதி, நான் வெளியூர்ல சொல்லல, வெளியூர்லயும் இப்படி இருப்பதாக எனக்கு நண்பர்கள் சொல்லுகிறார்கள். சென்னையை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு பத்திரிகையாளராக நான் சவால் விடுகிறேன். காலை 7 மணிக்கு வாருங்கள், உங்கள் பகுதியிலே நான் டாஸ்மாக் மது வாங்கி தருகிறேன். மதுபான கூடங்கள் காலையிலே இயங்குகின்றனவா இல்லையா? அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளருக்கோ இவையெல்லாம் தெரியாதா? கண்ணை கட்டி கொண்டிருக்கிறார்களா? காவல்துறையும் ஆளுங்கட்சியும் உடந்தையாக இருந்துதான் அத்துமீறிய நேரங்களில் மதுபான விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.